வேதாரண்யம் பகுதியில் பெய்த அதிகனமழையால் உப்பள பாத்திகளை மழைநீர் மூழ்கடித்துள்ளது. ஏற்கனவே உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுமதி செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ உப்பு உற்பத்தி மழையின் காரணமாக எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது? அபிநயா, நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக வேதாரண்யத்துல மிக கனமழையானது பதிவாகியிருக்கிறது. நேற்று ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட, அதாவது வேதாரண்யம் பகுதியில் 18.8 சென்டிமீட்டர், அதே மாதிரி கோடியக்கரையில 15.2 சென்டிமீட்டர் என்ற அதிக அளவு மழை பதிவாகியுள்ள நிலையில வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது அகத்தியன்பள்ளி, கடின வயல், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகள் சுமார் 9000 ஏக்கர் பரப்பளவுல உப்பு உற்பத்தியானது செய்யப்பட்டு வருகிறது. அந்த உப்பள பாத்திகள் அமைத்து அதன் மூலமாக உப்பள தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி கடந்த மாதமே அந்த உப்பு உற்பத்தி செய்யும் பணியானது நிறுத்தப்பட்டது. இருந்த போதிலும் தற்பொழுது பெய்த மழை காரணமாக அந்த உப்பள பாத்திகளை முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து அந்த உப்பள பாத்தி இல்லாத அளவிற்கு அதை இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக அந்த உப்பள பாத்தியில் தேங்கி இருக்கிற மழைநீர் வரி வைப்பதில் சிக்கல் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே, அதாவது கடந்த மாதம் வரை சேகரிக்கப்பட்ட சுமார் 5 லட்சம் டன் அளவிலான அந்த உப்பு ஏற்றுமதி செய்யக்கூடிய பணியும் வெகுவாக முடங்கியுள்ளது. இதனால் இந்த உப்பு உற்பத்தி மற்றும் உப்பு உற்பத்தி சார்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 13,000 பேர் வேலைவாய்ப்பு இழந்துள்ளதாகவும், மேற்கொண்டு இந்த மழை ஓய்ந்தால் மட்டுமே அதன் சாலைகள் உள்ளிட்டவை சீரமைத்து மீண்டும் உப்பு உற்பத்தி இந்த பகுதியில் இருந்து துவங்கும் என தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது தவிர உப்பள தொழிலாளர்களுக்கு இந்த மழைக்கால நிவாரணம் கிடைப்பதில் ஒரு சிக்கல் இருப்பதாகவும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மழைக்கால நிவாரணத்தை முறையாக கணக்கெடுத்து உரிய தொழிலாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. தெலுங்கர்கள் குறித்து அவதூறு பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு பதிவை தொடர்ந்து தலைமறைவானதாக வெளியான தகவலை மறுத்த கஸ்தூரி ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்று கூறியுள்ளார். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் இனப்படுகொலைதான். அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம், தெலுங்கு பேசினவர்களெல்லாம் இன்னைக்கு தமிழங்கள் இனம். சென்னை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் தனக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கருத்துக்களை கூறி முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்ததும் நடிகை கஸ்தூரி தலைமறைவானார். அதை மோப்பம் பிடித்த தமிழக தனிப்படை அதிகாரிகள் ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் ஹரியின் வீட்டின் கதவை தட்டினர். கஸ்தூரி வர மறுத்த போது கதவை உடைத்து உள்ளே வருவோம் என்று எச்சரித்த பிறகு வெளியே வந்த அவர் கைது செய்யப்பட்டார். அவரை இருபுறமும் பெண் காவலர்களை அமர்த்தி வேனில் 650 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக காவல்துறையினர் சென்னை அழைத்து வந்தனர். வேனில் இருந்து இறங்கியதும் கையை உயர்த்தி அரசியல் பாணியில் கும்பிட்டார். ஹைதராபாத்திலிருந்து சென்னை அழைத்து வந்த கஸ்தூரியிடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. யாருடைய தூண்டுதலின் பேரில் தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசினார் என்று விசாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. விசாரணைக்கு பிறகு கஸ்தூரிக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தி உடல் தகுதி சான்றிதழ் பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து எழும்பூர் பெருநகர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அவரை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். காவல்துறை வாகனத்தில் ஏறும் முன்பாக அரசியல் அராஜகம் ஒழிய நீதி வெல்லட்டும் என்று கஸ்தூரி முழக்கமிட்டார். எழும்பூர் நீதிமன்ற 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தான் சிங்கிள் மதர் என்றும் தனக்கு சிறப்பு குழந்தை இருப்பதாகவும் கூறி சொந்த பிணையில் விடுவிக்க நீதிபதியிடம் கஸ்தூரி மன்றாடியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க மறுத்த நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். சிறைக்கு அழைத்து செல்ல வாகனத்தில் ஏற்றும் போது பொலிட்டிக்கல் டிராமா எதிர்பார்த்ததுதான் என்று நடிகை கஸ்தூரி கோஷமிட்டார். பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட கஸ்தூரி புழல் மத்திய சிறையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டார். இது ஒருபுறம் இருக்க, கிட்டத்தட்ட அதே சமயத்தில் மதியம் 2 மணி அளவில் இந்து மக்கள் கட்சியின் தலைவரும் கஸ்தூரி சர்ச்சையில் சிக்கிய பிராமண பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவருமான அர்ஜுன் சம்பத்தின் எக்ஸ்தல பக்கத்தில் கஸ்தூரியின் வீடியோ ஒன்று வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் தான் எங்கும் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை என்றும் ஷூட்டிங்கிற்காகவே ஹைதராபாத் சென்றதாகவும் தெரிவித்தார். நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை.
ஹைதராபாடில் ஷூட்டிங்கில் இருந்தேன். என் வீட்டில் தான் இருந்தேன். ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. வழக்கறிஞர் அறிவுறுத்தலின் பேரில் செல்போனை பயன்படுத்தவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய கஸ்தூரி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் வீடியோவில் தெரிவித்திருந்தார்.